மனிதனுக்கு கோல் ஏன் முக்கியம்? ஒரு கோல் எப்படிப்பட்ட கோலாக இருக்கணும்? ஒவ்வொரு வாட்டியும் கோல் செட் பண்ணியும் அதை அடைய முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனிதனுக்கு கோல் ஏன் முக்கியம்? ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறதுக்கு கோல் ரொம்ப முக்கியம். இதுக்கும் கோலுக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். இப்போ ரெண்டாவது கேள்விக்கு போவோம். ஒரு கோல் எப்படிப்பட்ட கோலாக இருக்கணும்? ஆரம்பத்தில் உங்களோட கோல் உங்களுடைய சொந்த வளர்ச்சி சார்ந்து இருக்கலாம். அதாவது உங்கள் உடல் எடை குறைக்கிறதா இருக்கலாம். உங்கள் பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு இலக்கு நிர்ணயித்து நீங்கள் செயல்படலாம். இல்லை உங்கள் அன்றாட பழக்க வழக்கங்களில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த நீங்கள் முயற்சி பண்ணலாம். இப்போ மூணாவது கேள்விக்கு போவோம். நம்மளில் பல பேர் ஒவ்வொரு நியூ இயருக்கும் ஒரே கோலை மாற்றாமல் செட் பண்ணுற ஆளுங்க தான். அவங்களால அந்த கோலை அடையவே முடியறதில்ல. ஏன்னா ஒரு கோலை அடையிறதுக்கு தேவையான வைராக்கியம், அந்த கோலை அடையிறதுக்கான பிளான், ரொம்ப முக்கியமாக அந்த கோலை ஏன் அடையணும் அப்படிங்கிற காரணம் நம்மகிட்ட இல்லை. உதாரணமாக நாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுறோம். கோலை நீங்கள் அடையணும்னா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும். அது ஏன் இந்த கோலை நான் அடையணும்? இந்த கேள்விக்கான பதில் தான் நீங்கள் இந்த கோலை அடைவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணும். இந்த கோலை நீங்கள் அடையிறதுக்கான ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸில் உங்களுக்கு கிடைக்கிற பை ப்ராடக்ட்ஸ் தான் இந்த உற்சாகம், சுறுசுறுப்பு இதெல்லாம். என் கோலை எவன் அடையிறானோ இல்லையோ நான் அடைஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட சின்னதாக கோல் செட் பண்ணுங்கள். அதில் ஜெயிச்சு காட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்டில் கோல்னு சொல்லுங்கள். அறம் வளரட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.